லாவண்யா இசைத்துறையில ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. எம்ஏ இந்துஸ்தானி இசைய பஞ்சாப்ல படிச்சிருக்காங்க. இவர் சினிமால பாடகியா வரணும்னு ஆசைப்பட்டவர். முழு துறையையும் கற்றுக்கொண்டு 32 துறைகளிலும் சாதனை படைத்துள்ளார். ரொம்ப நேரமா 32 துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது என்னென்ன துறைகள் அப்படின்னா ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, டயலாக், மியூசிக், டப்பிங், எடிட்டிங், சிங்கிங், ஆக்டிங், ஃபைட் ஸ்டண்ட், டான்ஸ், கேமரா, லிரிக்ஸ், கலர் கிரேடிங், இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், காஸ்டிங், காஸ்டியூம், ஆர்ட், மேக்கப் அண்ட் லொகேஷன். அது மட்டும் இல்லாம சப்டைட்டில்ஸ், ஃபேலே, சென்சார் ஸ்கிரிப்ட், 5-1 மிக்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங், NOC from AWBI, சென்சார் from CBFC, மூவி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி 32 துறையையும் ஒரே ஆளா இவங்க இந்த படத்துக்காக முடிச்சிருக்காங்க. And she is the inspiration for all the women and we wishing her to be more successful, ma'am. So now I welcome our one and only Miss Lavanya ma'am to share a few words. தமிழ்ல கூப்பிட்டுமா? ஓகே. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகை, பாடகி எஸ் லாவண்யா அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கின்றோம். முதல்ல இங்க நான் நிக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த மேடை அமைச்சு கொடுத்த எல்லா ஒர்க்கர்ஸ், அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்த சின்னையா அவர்கள், ஆர்ஜே ராஜேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா இருந்த PRO மிஸ்டர் சிவா அவர்கள், அப்புறம் ஜோதி சார், இந்த தேட்டரோட உரிமையாளர், எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீ கடை ஒன்று இருக்குது, அவங்க கூட இது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம்னா அவங்களால தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஜாகுவர் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்கள வெல்கம் பண்ணுறேன். பேரரசு சார், வண்டர்ஃபுல் டைரக்டர், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். கூல் சுரேஷ் சார், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஹீ இஸ் அ நியூ ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. ஸோ எல்லாருமே அவருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிவி, மீடியா, ப்ரெஸ், யூடியூப் அண்ட் எல்லாத்தையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ. ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃப்பை எடுத்துகிட்டு போகிற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகணும். நம்மளும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே, அதுக்குள்ளே வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இங்கே சினிமா துறை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ். நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லலை. இயற்கையாக என்ன போயிட்டுருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி, இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான்
கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பாக எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது, எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்குறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம். ஸோ இது எல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20-25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களா இருந்தால் நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசல, நம்ம மனசுல இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. இங்கே யாரையும் நான் காயப்படுத்தலை. ஸோ தவறா யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமாக கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து எல்லா சினிமா துறையில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது. சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அவங்கள பற்றின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு, அந்த படத்தில் நம்ம ரசிக்கிறோம். ஆனால் ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆகிருக்கு நம்மளை பற்றி? தவறான ஒரு இமேஜ். எதனால? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்குறாங்க? நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, எந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, பசங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதை பண்ணாதான் வந்து அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்க வேணாமே. ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால் உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்போ இப்படியே போய் சேர வேண்டியதுதான். இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள். இன்னைக்கு நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் சாதிச்சதா நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், எனக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, USA, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. அப்போது எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்டில் தோணலை. எவ்வளோ நம்ம படித்தாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சினிமாங்கிறது ஒரு கடல். அதில் சில பேர் இவ்வளோ ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வயசு பத்துறதில்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர்கோ. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாற்றணும்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில். நான் வந்து இது என்னோட ஆதங்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு பட்ட படிப்பு இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து. ஆனால் நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, விலைவாசி மாறி போச்சு, சரிங்களா, எல்லாமே மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க, அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்கிறேன். எப்படி தெரியுங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவனுக்கு இவன் தெரியும், அவனுக்கு அவன் தெரியும், அவன் சொன்னா நான் எடுத்துக்கிறேன். இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன்.
சரிங்களா? இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட மேடைக்காக நான் பேசலாம். பேச தெரியாது எனக்கு, மேடைக்காக பேச தெரியாது. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். இது எல்லாருடைய மனசுக்குள்ளார இருக்கிற ஆதங்கம். உங்களோட வாய்ஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப சினிமா துறை எங்கெங்க போயிட்டு இருக்கு? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேட்குற அப்படின்னா, நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரிங்களா? அப்ப என்ன இருக்கு லைஃப்ல? அதாவது நல்ல வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்போ எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்க. பாடல்கள் அப்ப எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? காது கொடுத்து ஒன்று கேட்க முடியுதா? வேர்ட்ஸ் ஒன்று புரியுதுங்களா? நான் குறை சொல்லலைங்க. ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில் திருத்தவும் படுது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது, இப்போ சினிமாவில் வருது. ஆனால் முதல் இருந்த குவாலிட்டி இப்போ இருக்கா? பிகாஸ் நம்ம வந்து அந்த சூஸ் பண்ற அந்த விதங்கள் எல்லாமே அந்த அந்த காலத்துல எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஊடகம் கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்போ இல்லை. அப்போ ஒரு கான்டாக்ட்ஸ் மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே இருக்கே. ஒரு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜில் போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிக்கல்ஸ், எவ்வளோ அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல், இந்த சினிமாவை பற்றி அவ்வளோ கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க, அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஏன் நம்மள மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்கக்கூடாது? அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ இதெல்லாம் மாறணும். இப்போ இந்த எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில். அப்புறம் இங்கே சினிமா துறையில் பாடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது. ஸோ நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த ஒரு மகளிர் தினத்திலேயே நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஐ மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போ பண்ண முடியல. ஸோ இந்த மாதம் பூலாமே மகளிர் கொண்டது. அதனால் நான் சேயிங் மை மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கும் வந்தது. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா பண்ணலையா, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்தும் மாறும். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள், நான் பெண்களை குறை சொல்லிட்டே ஆண்கள். எப்போவுமே கை நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதும் ஆண்கள் தான், நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான், நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான். நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, இல்லை கணவன், இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட், இல்லை ஃப்ரெண்டு, இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்கு, ஒரு சகோதரன், எல்லாமே. அப்போ ஒரு விஷயம் சாதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பெண்களா இருக்கவங்க இதை மனசுல வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணா இருக்கிறது ஆண்கள் தான். அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணா இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வைஸ் வர்சா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் சாதிக்க முடியாது. நான் சாதிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒத்தையா யாரும் சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு நான் வந்து 32 பண்ணியிருக்கேன்னா நான் பண்ணிட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பாருங்க, ஜாகுவார் சார்ல எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவர் தான் என்னோட தலைவர். கில்டில் வந்து எவ்வளோ வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. மனசு உடஞ்சி போடும் போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணது நான் இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதை நான் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க. கேர்ள்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ ஆல், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருந்தது இல்லைங்களா?
அந்த பவுண்டரியை உடைச்சிருக்கேன் நான் இப்போ. நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது. நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்னா எனக்கு நீ சொல்றது நான் செய்ய வேண்டாம், நான் தனியா பாத்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்கு கேர்ள்ஸ். ஸோ நீங்க அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இனிமே பெண்கள் நிறைய இந்த துறைக்கு நிறைய பேர் வரணும், டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும், எடிட்டர்ஸ் வரணும். இந்த துறைகளுக்கு ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. யார் வேணா எதை வேணா பண்ணலாம். இன்னைக்கு என்னால முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்களாலையும் கண்டிப்பா முடியும். ஏன் முடியாது? ஸோ இதுதான் நான் மகளிர் தினத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட் 3356 மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஒன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அங்கங்க ஸ்டக் ஆயிருக்கு, இல்ல சென்சார் வாங்க முடியல, ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி வாட் எவர் மேபி த ரீசன். இல்ல எல்லா படமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனா ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் இங்க நின்று இருக்கேன் உங்க முன்னாடி, இப்படி ஒரு வெற்றியாளரா நான் நின்று இருக்கேன். படம் எடுக்கிறது யார் வேணா எடுத்துடலாம், ஆனா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவியை ரிலீஸ் பண்றது மகா கஷ்டம். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு நான் இங்க நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க. மூவி டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்றாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, அந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, நீங்க இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்றீங்க, நீங்க நல்லா வரணும். ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களா தான் இருக்காங்க. பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் நம்ம நன்றியா இருப்போம். இத்தனை பேர் இவ்வளோ ஸ்டக்கா இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது உங்க எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலையும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை, ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமா சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால என்னை சூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சிருக்காங்க, ஒரு கருவியா என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண வச்சிருக்காங்க. ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேய்க்குட்டு மூவியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கேன். பேய் நடிச்சிருக்கு, அப்புறம் நாய் நடிச்சிருக்கு, அப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்த நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. திறமை இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாம ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திறமை தான் பார்க்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீன்ல நல்லா நடிக்கிறாங்களா, அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதாங்க நடிப்பு. இங்க இவங்க அழுதா அவங்க அழுவணும், இங்க சிரிச்சா அங்க சிரிக்கணும். அந்த ஒரு எனர்ஜியை அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸா போய் அவங்கள அழக வைக்கணும். அதுதான் நடிப்பு. உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி. யங் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தா ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதுல சான்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தை எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒவ்வொரு லொக்கேஷன் பார்க்கணும், ஒரு லைட்டிங், எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எடிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சேலஞ்சஸில் நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சில பேர் இருக்காங்க, சில பேர். அதனால புதுசாக வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்டு வேற, அப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டாக நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கற்றுருக்கேன்.
32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட இதை வச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா நினச்சி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலோலிய ஒரு விஷயத்த நம்ம மாற்ற முடியாது. என்னதான் எத்தனை தான் படம் வந்தாலும் எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் என்னதான் இது பண்ணாலும் திருடனாய் என்ன தோன்றி இல்ல திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட மெசேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்காம ஒரு திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மள இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இது எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது தான். இது நம்ம ஜென்ரலாக எல்லாருடைய கஷ்டங்கள் எல்லாருடைய மனக்குமுறல்கள் அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய டயலாக்ஸாகவும் சொல்லியிருக்கேன், காமெடி மூலியமாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து கை வணங்கி உங்ககிட்ட தலை வணங்கி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு நல்ல மெசேஜ் இந்த படம் மூலியமாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதன் மூலமாக நல்ல ஒரு புரட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ இதன் மூலமா அட்லீஸ்ட் 2 பேர் வந்து அதை சேஞ்ச் ஆனாங்கன்னா கூட இந்த படத்துக்கு அது ஒரு வெற்றி தான். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? ஸோ இந்த படம் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னமோ பேச வந்த இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல எல்லா கோட்டையாலையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பரோட்டா சாப்பிட்ற சூரிய மாதிரி. ஸோ என்னன்னா ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து வியூஸ் கிடைக்குது. ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான், 4 யூடியூப் சேனல் இருக்கு. ஒன்று வந்து ஒரு சர்வீஸாக வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஈர்ப்பு விதி தான் காரணம். நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயத்த நம்ம நம்பி இது நம்மளுக்கு நடக்கும் 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 அப்படின்னு நீங்க நம்பி உங்களோட தாட்டை நீங்க அதுல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் அந்த யூடியூப் சேனல்லே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எஸ் லாவண்யா டைரக்டர்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் கிடைக்கும். ஸோ லட்சமான மக்களோட வாழ்க்கை அதனால மேம்படுது. நிறைய பேர் அவங்களோட ஆசைகள் ஈடேறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரொம்பவே வந்து வணங்கி கேட்டுக்கிறேன். அது உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே இந்த பேய்கொட்டு படம் பிடிச்சிருச்சு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தியேட்டர்ல அருமையா ரிலீஸ் ஆக போது. நீங்க எல்லாருமே அருமையா சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் ஆல் பிரஸ், மீடியா and all YouTubers, everyone, I would like to thank you from the bottom of my heart, and thank you so much every one of you for coming here and supporting us and extending all the support for all of us towards this Peykuttu movie. And இங்க வந்திருக்க எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. Thank you so much. இதை பணிபுரிந்துள்ளார். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல கேதர் பண்ணி இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்திருக்காரு.